Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரைக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்தா இந்த ஃபேஸ் 2ஓட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லைடிங் ப்ராசஸ் 2ஓட ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கு. சரியா, அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க. க்ளோசிங் கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா, அது மட்டும் இல்லாமல் ஸ்லைடிங் ப்ராசஸில் உங்களுக்கு காலேஜ் வந்து மாறி வந்துருந்துச்சு அப்படின்னா, சரியா, நாம் ஏற்கனவே அதுக்குரிய வீடியோ வந்து போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா என்ன பண்ணணும், செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தா என்ன பண்ணணும், தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக ஏற்கனவே வீடியோஸ் வந்து கொடுத்தாச்சு. அந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒழுங்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும். சரியா, அதனால் ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கும் ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்குங்க. ஓகே, அதாவது நமக்கு மொத்தமாக ஏன்னா ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும், சரியா, உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நிறையா பேர் ஆப்சண்ட். சரியா, ஏன்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு இந்த தடவை அட்மிஷன் வந்து நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்க்கு போயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜினியரிங்க்கு வந்து நமக்கு வந்து நிறையா, அதாவது ஆப்சண்ட் காலேஜுக்கு வந்து இன்ஜினியரிங்க்கு நிறைய பேர் போனனால அக்ரிக்கு வந்து இந்த வருஷம் நிறையா ஆப்சன்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரவுண்டு 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:30க்கு முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு 1:30க்கு முடிஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் வந்ததே இல்லை இது வரைக்கும். சரியா, ஆனால் பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு 1:30க்கு முடிஞ்சிருக்கு. உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 2ஆம் தேதி. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சார் ஃபேஸ் 3 வருமா சார்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஸ் 3 பற்றி அடுத்த அப்டேட் வரும். சரியா, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160க்கு முடிஞ்சிருக்கு. பிசிக்கு 160க்கு முடிஞ்சிருக்கு. அதை நீங்கள் பார்த்துங்க. ஒருவேளை 160க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 3ல் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 162க்கு முடிஞ்சிருக்கு. சரியா, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 162க்கு முடிஞ்சிருக்கு. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதாவது ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்த ரவுண்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 164ல் முடிஞ்சிருக்கு. சரியா, எஸ்டிக்கு வந்து 164ல் முடிஞ்சிருக்கு. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 164.5. சரியா, 164.5ல் எம்பிசிக்கு முடிஞ்சிருக்கு. எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா 2 தடவை நம்ம வந்து வீடியோவில் வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா தேடிட்டு இருக்கோம். ஏன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூப்பிட்றாங்க. சரியா, அதனால் டக்குன்னு அது வந்து நமக்கு வந்து மறந்து போயிடுது. இப்போ வந்து எஸ்சிஏ இது எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 166ல் முடிஞ்சிருக்கு. சரியா, எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 166ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு கீழே மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபேஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லைடிங் ப்ராசஸ் இடையில கட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.